ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். 125 முதல் 145 தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என NDTV நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக கூட்டணி 122 முதல் 132 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 87 முதல் 110 இடங்களிலும், தாவேகா 10 முதல் 12 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 0 முதல் 6 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என மேட்ரிக்ஸ் நிறுவனம் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக JVC டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக 128 முதல் 147 இடங்களும், திமுக 75 முதல் 95 இடங்களும், தாவேகா 8 முதல் 15 இடங்களிலும் வெல்ல வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி 65 முதல் 80 இடங்களை கைப்பற்றும் என்றும், விஜயின் தாவேகா 18 முதல் 24 இடங்கள் மட்டுமே கைப்பற்றும் என்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 98 முதல் 120 தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் தாவேகா ஆட்சி அமைக்கும் என இந்தியா டுடே கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா அஸ்ஸாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் ஆட்சியை கைப்பற்றும் என தெரியவந்துள்ளது. முதன்முறையாக மேற்குவங்கத்தில் பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்ற உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி 71 முதல் 79 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். மார்க்சிஸ்ட் கூட்டணிக்கு 62 முதல் 69 இடங்களும், பாரதிய ஜனதா அணிக்கு 1 முதல் 4 தொகுதிகளும் கிடைக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி 16 முதல் 19 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். காங்கிரஸ் கூட்டணிக்கு 10 முதல் 12 தொகுதிகள் கிடைக்கும் என எக்ஸிட் போலின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்திய சுதந்திரத்திற்கு பின் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட சட்டசபை தேர்தலையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 92.47% வாக்குப்பதிவு நடைபெற்று மேற்கு வங்கம் வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அதிகபட்சமாக கடந்த 2011 அம்மாநிலத்தில் 84.72% வாக்குப்பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. துப்பாக்கியுடன் இருப்பது போன்ற புகைப்படத்தை பகிர்ந்து இனி நல்லவனாக இருக்க மாட்டேன் என ஈரானுக்கு அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்தம் குறித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் செல்போன் வாயிலாக உரையாடினார். பெங்களூருவில் வழக்கத்துக்கு மாறாக இன்று பலத்த மழை கொட்டியது. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பௌரி அரசு மருத்துவமனை காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 குழந்தைகள் உள்பட 7 பேர் பலியாகினர். கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் கனமழையால் மருத்துவமனை அருகே காம்பவுண்ட் சுவர் இடிந்து 7 பேர் இறந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. தாவேகா வேட்பாளர்களுடன் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இக்கூட்டத்தில் வேட்பாளர்கள் மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்படும் என தாவேகா தலைமை அறிவித்துள்ளது. இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் வெறுப்பு கருத்துக்களை தெரிவித்ததாக திருமாவளவனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. 3வது பிரசவத்துக்கு 12 வாரங்கள் மட்டுமே விடுப்பு வழங்கும் தமிழக அரசின் அரசாணையை ஏற்க முடியாது. முதல் மற்றும் 2வது பிரசவத்தில் அனுபவிக்கும் அதே வேதனை, வலிதான் 3வது பிரசவத்திலும் ஏற்படுகிறது. எனவே ஓராண்டு விடுப்பு வழங்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பெற்றோர்களை விசில் சின்னத்திற்கு ஓட்டு போட சொல்லி குழந்தைகளிடம் விஜய் பிரச்சாரம் செய்ததாகவும் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைத்து தமிழக குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் தமிழக DGPக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. சந்திரயான் 5 விண்கலத்தை ஏவுவதற்கு முன்னேற்பாட்டு பணியாக ஜப்பானில் உள்ள விண்வெளி மையத்தில் இஸ்ரோ குழு ஆய்வில் ஈடுபட்டது. ஒடிசாவின் கலகண்டி பகுதியில் இன்று 7.42 மணி அளவில் 4.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று மணிப்பூரிலும் மேகாலயாவிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் உள்ள அஸ்பத்தாமன் பாங்காக் தப்பிச் செல்ல முயன்றபோது பெங்களூருவில் போலீசார் அவரை கைது செய்தனர். மே தினம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது.
தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளுக்கு நடந்த 2ஆம் கட்ட சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நிறைவடைந்தது. மாலை 5 மணி நிலவரப்படி 89.99% ஓட்டுகள் பதிவானது. மேற்குவங்க மாநில 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் பல இடங்களில் வன்முறை நடந்தது. துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு வன்முறை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. மேற்கு வங்கத்தில் ஓட்டு எண்ணிக்கை முடிந்த பிறகும் அடுத்த 60 நாட்களுக்கு மத்திய படைகள் அங்கேயே நீடிக்கும். தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி இன்று வாரணாசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டார். நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்ததாக மோடி நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்திற்கு அதிக தொகுதி கிடைப்பதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. பார்லிமெண்டில் சமாஜ்வாதி கட்சியும் திமுகவுக்கு உடந்தையாக குரல் எழுப்பியது. உத்தரப்பிரதேசத்தை இழிவுபடுத்தி அதன் மூலம் திமுக அரசியல் ஆதாயம் தேடுகிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மே 4ஆம் தேதி வெளியாக உள்ள 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகள் வளர்ந்த இந்தியா என்ற உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும், நாட்டின் வளர்ச்சி வேகத்திற்கு புதிய ஆற்றலை அளிக்கும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த நாளையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், பாவேந்தரின் திண்மை நிறை தமிழ் ஒளியென நம் இல்லத்திற்கு துணை நிற்கட்டும் என தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் சென்ற முதல்வர் ஸ்டாலின் கொடைக்கானலிலிருந்து கார் மூலம் மதுரைக்கு வந்தார். ஸ்டாலின் உள்ளிட்ட குடும்பத்தினர் அங்கிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு திரும்பினர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மனைவி ராதா, மகன் மிதுன், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், உடுமலை ராதாகிருஷ்ணன், பொள்ளாச்சி ஜெயராமன், தாவேக நிர்வாகி செங்கோட்டையன் ஆகியோர் ஒரே நேரத்தில் சாமி தரிசனம் செய்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடி சாய்பாபா கோயிலில் தாவேக தலைவர் விஜய் சாமி தரிசனம் செய்தார். தமிழகத்தில் ஒரு பள்ளிக்கு சராசரி 3 மாணவர்கள் மட்டுமே சேர்ந்திருப்பது அரசின் வரலாற்று சாதனை என்பது ஏமாற்றும் செயல் என அன்புமணி தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தல் முடிவுகள் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாக உள்ள நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சிகள் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் மீண்டும் குரல் எழுப்பியுள்ளது. முன்னாள் பிரதமர் இந்திரா அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள கலங்கரை விளக்கம் அருகே உள்ள பகுதிக்கு சென்றதால் அந்த இடம் இந்திரா முனை என பெயர் பெற்றது. 42 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு ராகுல் சென்றார். என் வாழ்நாளில் நான் கண்டதிலேயே மிகவும் வியக்கத்தக்க காடுகள் இவைதான் என அந்தமான் நிக்கோபார் தீவிலிருந்து காங்கிரஸ் எம்பியும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பல எதிர்ப்புகளை தாண்டி காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம் ஆணையத் தலைவர் ஹல்தர் தலைமையில் இன்று தொடங்கியது. தமிழக அரசின் நீர்வளத்துறை செயலர் ஜெயகாந்தன் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார். மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. 4 மாசி வீதிகளிலும் மீனாட்சியம்மன், சுந்தரேஸ்வரர் 2 தேர்களில் வீதி உலா வந்தனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்து வழிபட்டு சென்றனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை மாத வளர்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடந்தது. 1.5 கோடிக்கு மேல் பணம், 40 கிராம் தங்கம், 3 கிலோ வெள்ளி, 196 வெளிநாட்டு கரன்சிகளை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். பள்ளர் வேடம் பூண்டு தங்கப்பல்லக்கில் மதுரை நோக்கி புறப்பட்டார் அழகர். நாளை எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்கிறார். சித்திரை திருவிழாவில் மே 1ஆம் தேதி அதிகாலை 5:30 மணிக்கு தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியை முன்னிட்டு மதுரையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ராமராயர் மண்டபம் செல்லும் வழி ஏவி மேம்பாலம், யானைக்கால் புதுப்பாலத்தில் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு ரூபாய் 1200 குறைந்த நிலையில் இப்போது மீண்டும் ரூபாய் 400 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,11,200க்கும், 1 கிராம் ரூபாய் 13,900க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 குறைந்து 1 கிராம் ரூபாய் 260க்கு விற்கப்படுகிறது. சாதி வேறுபாடு என்ற பெயரில் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிக்கப்படுவது மனிதநேயத்திற்கும் சமத்துவ கொள்கைக்கும் எதிரான கொடூரமான செயலாகும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அடுத்து திராவிட மாடல் ஆட்சி 2.0 தான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வருவார் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். முருகனை நம்பியவர்கள் கைவிடப்பட மாட்டார் என்றார். டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் தமிழக அரசுக்கு இழப்பு ஏதும் ஏற்படவில்லை. கடந்த காலங்களில் பின்பற்றப்பட்ட நடைமுறைதான் கொள்முதலின் போது பின்பற்றப்பட்டதென செந்தில் பாலாஜி விளக்கமளித்தார். திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. இனிமேலும் நாங்கள் ஒரு நடுநிலை சக்தியாக இருக்க முடியாது.
ஒன்று ஆளுங்கட்சியாக அல்லது எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என காங்கிரஸ் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். பாரதிதாசன் எழுத்துக்கள் வெறும் இலக்கியம் அல்ல, அது ஒரு புரட்சி என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பாரதிதாசன் சிந்தனைகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது நாம் அவருக்கு அளிக்கும் மரியாதை என்றார். மேற்கு வங்கத்தில் மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றினால் பிரதமர் பதவியிலிருந்து விலக தயாரா என பிரதமர் மோடிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓ'பிரையன் சவால் விடுத்துள்ளார். விஜய்க்கு விழுந்துள்ள ஓட்டு சித்தாந்தத்தை மையப்படுத்தி விழுந்த ஓட்டுகள் கிடையாது, சினிமா மோகத்தால் விழுந்த ஓட்டுகள் என எம்பி கிறிஸ்டோபர் திலக் தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜிக்கு எதிராக டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் முறைகேடு செய்தார் என தொடரப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றி ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை 2 வாரங்களில் ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழக விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும். தமிழகம், புதுச்சேரி, கேரளத்தில் புதிய அரசு அமைந்த பிறகு கூட்டம் நடத்த வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். சாதி வேறுபாடு என்ற பெயரில் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிக்கப்படுவது மனிதநேயத்திற்கும் சமத்துவ கொள்கைக்கும் எதிரான கொடூரமான செயலாகும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அடுத்து திராவிட மாடல் ஆட்சி 2.0 தான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வருவார் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். முருகனை நம்பியவர்கள் கைவிடப்பட மாட்டார் என்றார். டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் தமிழக அரசுக்கு இழப்பு ஏதும் ஏற்படவில்லை. கடந்த காலங்களில் பின்பற்றப்பட்ட நடைமுறைதான் கொள்முதலின் போது பின்பற்றப்பட்டதென செந்தில் பாலாஜி விளக்கமளித்தார். திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. இனிமேலும் நாங்கள் ஒரு நடுநிலை சக்தியாக இருக்க முடியாது. ஒன்று ஆளுங்கட்சியாக அல்லது எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என காங்கிரஸ் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். பாரதிதாசன் எழுத்துக்கள் வெறும் இலக்கியம் அல்ல, அது ஒரு புரட்சி என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பாரதிதாசன் சிந்தனைகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது நாம் அவருக்கு அளிக்கும் மரியாதை என்றார். மேற்கு வங்கத்தில் மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றினால் பிரதமர் பதவியிலிருந்து விலக தயாரா என பிரதமர் மோடிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓ'பிரையன் சவால் விடுத்துள்ளார். செந்தில் பாலாஜிக்கு எதிராக டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் முறைகேடு செய்தார் என தொடரப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றி ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை 2 வாரங்களில் ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. விஜய்க்கு விழுந்துள்ள ஓட்டு சித்தாந்தத்தை மையப்படுத்தி விழுந்த ஓட்டுகள் கிடையாது, சினிமா மோகத்தால் விழுந்த ஓட்டுகள் என எம்பி கிறிஸ்டோபர் திலக் தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும். தமிழகம், புதுச்சேரி, கேரளத்தில் புதிய அரசு அமைந்த பிறகு கூட்டம் நடத்த வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கியது. 142 தொகுதிகளில் நடைபெறும் இந்த ஓட்டுப்பதிவில் 3.22 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் ஓட்டு போட உள்ளனர். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நம்ப முடியாது என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்துள்ளார். மேற்காசிய போர் காரணமாக எல்பிஜி இறக்குமதிகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு எல்பிஜி விநியோகம் எந்த இடையூறும் இன்றி தொடர்கிறது என மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவதூறு வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாவிட்டால் பெயில் ரத்து செய்யப்படும் என பஞ்சாப் முதல்வர் பகவத் மானுக்கு மானசா மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ரூபாய் 36,230 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 594 கிலோமீட்டர் நீளமுள்ள கங்கா விரைவுச்சாலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். மேற்கு வங்க 2ஆம் கட்ட தேர்தலில் ஃபல்தா தொகுதிக்குட்பட்ட பூத் ஒன்றில் இவிஎம் இயந்திரம் சேதப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் மறு வாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேற்குவங்க தேர்தலின் 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவின் போது முதியோர்களுக்கு முன்னுரிமை தந்து துணை ராணுவத்தினர் உதவினர். தமிழகத்திற்கு மே மாதம் கணக்கீட்டின்படி 2.5 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டாவில் ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் பாஜக வேட்பாளருக்கு ஓட்டு போட முடியாதபடி பட்டனில் டேப் ஒட்டியதாக புகார் எழுந்தது. டேப் ஒட்டியது உறுதியானால் அந்த ஓட்டுச்சாவடியில் மறுதேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்னகாஸ் மாவட்டத்தின் பெகலா பகுதியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி ஓட்டு போட்டார். வாரணாசிக்கு சென்ற பிரதமர் மோடி காசி விஸ்வநாதர் கோயிலில் வழிபாடு செய்தார். அவருக்கு திரிசூலம், உடுக்கையை கோயில் நிர்வாகம் நினைவு பரிசாக வழங்கியது. கரகாட்டம் எனப்படும் பாரம்பரிய நடனமானது எந்த விதத்திலும் சிதைக்கப்படக்கூடாது என ஹைகோர்ட் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கரகாட்டம் ஆடும் முறையிலோ அல்லது உடை அணியும் முறையிலோ எவ்விதத்திலும் சிதைக்கப்படக்கூடாது என்று கூறியுள்ளது. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாது. நம்மிடம் போதுமான பெட்ரோல் டீசல் கையிருப்பு உள்ளது. எனவே பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது.
தேர்தல் கால நிம்மதி முடிந்தது. விலைவாசி உயர்வு எனும் நெருப்பு இதோ கிளம்பிவிட்டது. ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு பெட்ரோல், டீசல் என அனைத்தும் விலை உயரும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பாரதிய ஜனதா பேரணியில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் ராகுல், அகிலேஷ் யாதவ் உருவ பொம்மைகளை எரிக்க முயன்ற பாரதிய ஜனதா எம்எல்ஏ அனுபமா ஜெய்ஸ்வாலுக்கு தீக்காயம் ஏற்பட்டது. லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை அகிலேஷ் யாதவ் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு துவங்கிய நிலையில் மக்கள் அனைவரும் முன் எப்போதும் இல்லாத அளவில் பெருந்திரளாக வந்து ஓட்டளித்து நமது ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் ஓட்டுச்சாவடி முகவர்களை தேர்தல் அலுவலர்கள் பணியாற்ற விடவில்லை. பாஜக ஆணையின்படி தேர்தல் அலுவலர்கள் செயல்படுகின்றனர் என மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி சென்றுள்ள பிரதமர் மோடி அங்குள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் வழிபாடு நடத்தினார். மத விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது. அதே சமயம் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டால் அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கலாம் என சபரிமலை விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் கருத்து தெரிவித்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் பூவராகவ சுவாமி கோவிலின் சித்திரை பெருவிழா தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருச்சி தென்னூர் உக்கரமாகாளியம்மன் கோயில் சித்திரை விழா 6ஆம் நாள் நிகழ்ச்சியில் உக்கரமாகாளியம்மன் யானை வாகனத்தில் வீதி உலா வந்தார். தஞ்சாவூர் திருவையாறு ஐயாரப்பர் கோயில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தேனி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் பெருமாள் அவதரித்த அஸ்த நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகம் விமர்சையாக நடந்தது. இலஞ்சி திருவிலஞ்சி குமாரர் கோயிலில் சித்திரை விழா தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. சுவாமி, அம்பாள் திருத்தேரில் எழுந்தருளினர். மானாமதுரை சித்திரை விழாவில் 70 வருடங்களுக்கு பிறகு 2 பெரிய தேர்களில் மீண்டும் தேரோட்டம் நடைபெற்றது. கைலாய வாத்தியங்கள் முழங்க, சிவனடியார்கள் தேவாரம், திருவாசகம் பாட பக்தர்கள் வெள்ளத்தில் தேர் அசைந்து வந்தது. தென்காசி கீழப்புலியூர் தம்பிராட்டி அம்மன் கோயிலில் சித்திரை விழாவை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அம்மன் திருத்தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தார். திருவாரூர் மாவட்டம் திருநெல்லிக்காவலில் உள்ள நெல்லிவனநாத சுவாமி கோயிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை உண்டனாக்குழி ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோயில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடந்தது. நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை இன்று 10 காசுகள் உயர்ந்து ₹5.30 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கிரேட் நிக்கோபார் மேம்பாட்டு திட்டம் ஒரு பேரழிவு என்றும் இது சுற்றுச்சூழல் சொத்தின் மிகப்பெரிய திருட்டு என்றும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். அதானி திட்டத்துக்காக 160 சதுர கிலோமீட்டர் காடுகள் அழிக்கப்பட இருப்பது வியப்பாக உள்ளது என்றார். புதுச்சேரியில் இருந்து மதுபானம் கொண்டுவர அனுமதி இல்லை. 4.5 லிட்டர் வரை மதுபானம் வைத்துக் கொள்ளலாம் என்ற அரசாணை தமிழகத்துக்கு மட்டுமே பொருந்தும். பிற மாநில மதுபானங்களுக்கு பொருந்தாது என சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. வெயில் தாக்கம் அதிகரிப்பதால் மதியம் 12 மணி முதல் 4 மணி வரை நெடுஞ்சாலை பணிகளுக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தடை விதித்துள்ளது. தார் போடுவதை காலையிலேயோ அல்லது மாலையிலேயே மட்டுமே செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. சித்ரா பௌர்ணமியையொட்டி விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மற்றும் மே 1, 2 ஆகிய தேதிகளில் காலை 10:10 மணிக்கு விழுப்புரத்தில் இருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மே 1ஆம் தேதி புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு அன்றைய தினம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. அவசர சிகிச்சை பிரிவு மட்டுமே இயங்கும் என மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. கொடைக்கானலில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் மழை பெய்தது. நகரை குளிர்வித்த மழையால் மக்கள், டூரிஸ்டுகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். உலகில் 1/3 பங்கு மக்கள் தொகை 2100ஆம் ஆண்டுக்குள் முன்பை விட அதிக வெப்ப அலை வறட்சியை சந்திக்க நேரிடும் என ஜெர்மனி, சீன விஞ்ஞானிகளின் ஆய்வு எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் மே 1ஆம் தேதி 6 மாவட்டங்களிலும், மே 2ஆம் தேதி 8 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சாதி மதமற்றவர் என சான்று வழங்க தாசில்தாருக்கு அதிகாரம் இல்லை. விளம்பரத்துக்கு வேண்டுமானால் சாதி மதமற்றவர் என்ற சான்று பயன்படும் என சென்னை ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. நடிகர் அஜித் குமார் அரசியலுக்கு வர வேண்டும் என அழைப்பு விடுத்து மதுரை முழுவதிலும் அஜித் ரசிகர்கள் ஒட்டியுள்ள போஸ்டர்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகுதியில்லாதவன் எல்லாம் நாட்டை ஆள நினைக்கிறார், தமிழக மக்களை அறிவார்ந்த சமூகமாக மாற்ற விரைவில் முடிவெடு உள்ளிட்ட வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன.
கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் செயல்படும் அம்மா உணவகங்களில் இட்லி, சப்பாத்தி, சாம்பார் சாதம் போன்றவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. காலை பொங்கல், மதியம் தயிர் சாதம், இரவு தக்காளி சாதம் மட்டுமே வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மட்டும் மின் தேவை 21,211 மெகாவாட்டாக இருந்ததாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மின் தேவை தொடர்ந்து அதிகரிக்கும் எனவும் தெரிவித்தனர். சென்னையில் ஸ்ட்ராங் ரூமில் ஜனநாயகன் படம் பார்த்ததை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கைதான சிசிடிவி கண்காணிப்பாளர் யுவராஜ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். நீலகிரி மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு முன் தாயை பிரிந்து சுற்றித் திரிந்த 5 மாதமே ஆன 2 புலிக்குட்டிகள் மீட்கப்பட்டன. அதில் ஒரு குட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. மற்றொரு புலிக்குட்டி சிகிச்சைக்காக வண்டலூர் கொண்டு செல்லப்படுகிறது. ஓசூர் பேரண்டப்பள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற ஆமணி பஸ்ஸில் பிரேக் பிடிக்காமல் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கி விபத்துக்குள்ளானதில் டிரைவர் உட்பட 29 பேர் காயமடைந்தனர். தமிழக தேர்தல் ஓட்டு எண்ணிக்கைக்காக ஒரு தொகுதிக்கு ஒரு பார்வையாளர் என 234 வெளிமாநில IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் சுவாமி தரிசனம் செய்தனர். விஜய்க்கு கொடுத்தது போல பூரண கும்ப மரியாதை மற்றும் வேல் கொடுத்து திரி சுதந்திரர்கள் வரவேற்பளித்தனர். மேற்குவங்க சட்டசபை தேர்தல் 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவில் கொல்கத்தாவில் உள்ள ஒரு ஓட்டுச்சாவடியில் கன்னியாஸ்திரிகள் பலர் வரிசையில் காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையாற்றினர். 160 ஆண்டுகள் பழமையான சென்னை ஹைகோர்ட் வழக்கறிஞர் சங்க தேர்தல் தொடங்கியது. சென்னை ஹைகோர்ட் வழக்கறிஞர் சங்க தேர்தலில் சுமார் 5800 வழக்கறிஞர்கள் வாக்களிக்கின்றனர். ரசாயனம் மூலம் மாம்பழங்களை பழுக்க வைத்து விற்பனை செய்தால் 5000 ரூபாய் அபராதம் மற்றும் கடைகளுக்கான உரிமம் ரத்து செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் மே 2ஆம் தேதி முதல் மறு உத்தரவு வரும் வரை போலீசார் முதல் உயர் அதிகாரிகள் வரை யாரும் விடுப்பு எடுக்கக்கூடாது என தமிழக டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட 1005 பேர் குலுக்கல் முறையில் முதல் கட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். எண்ணெய் நிறுவனங்கள் மூலம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவில் கிடைக்கிறது. எனவே மக்கள் பதட்டப்பட வேண்டாம் என தமிழகம் மற்றும் புதுச்சேரி எண்ணெய் நிறுவனங்களின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அசோகன் தெரிவித்துள்ளார். நீலகிரியில் கோடை விழாவை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மே 1ஆம் தேதி கனரக வாகனங்கள் நகருக்குள் நுழைய மாவட்ட காவல்துறை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றி வரும் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் தனியாக நடந்து சென்ற கல்லூரி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தனியார் பள்ளி இசை ஆசிரியர் பீட்டரை போலீசார் கைது செய்தனர். ஹார்முஸ் ஜலசந்திகள் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது கடும் கண்டனத்துக்குரியது என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்தது. கப்பல் போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தக்கூடாது எனவும் கூறியது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்த நாட்டுக்கு பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸ் மற்றும் அவரது மனைவி கமீலா 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ளனர். அமெரிக்க பார்லிமெண்டின் கூட்டத்தில் மன்னர் சார்லஸ் உரையாற்றினார். ஈரான் வீழ்ச்சியின் விளிம்பில் இருப்பதாகவும் ஹார்முஸ் ஜலசந்தியை விரைவில் திறக்குமாறும் அந்நாட்டு பிரதிநிதிகளே தன்னிடம் கேட்டுக் கொண்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். எதிரியை ராணுவ ரீதியாக தோற்கடித்துவிட்டோம். எதிரி மீண்டும் தலைதூக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என வெள்ளை மாளிகையில் பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸ் உடனான சந்திப்புக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறைவு தினத்தை கொண்டாடும் வகையில் வரையறுக்கப்பட்ட புதிய பாஸ்போர்ட் வடிவமைப்பை அந்நாட்டின் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ளது. பஞ்சாப் அணிக்கு எதிரான IPL போட்டியின் போது ராஜஸ்தான் கேப்டன் ரியான் பராக் சிகரெட் பிடித்தது தொடர்பாக அவரிடமும் ராஜஸ்தான் அணி நிர்வாகத்திடமும் விளக்கம் கேட்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என BCCI தெரிவித்துள்ளது. IPL தொடரில் குறைந்த பந்துகளில் 400 ரன்களை எட்டியவர்கள் பட்டியலில் சூரியவன்ஷி 167 பந்துகளுடன் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா இயக்கி வரும் படம் டெக்ஸ்லா குழந்தைகள் படமாக சிறு பட்ஜெட்டில் துவங்கி பின்னர் ஜெய், சுராஜ் வெஞ்சராமுடு போன்ற நடிகர்கள் உள்ளே வந்ததும் பெரிய படமாக மாறியுள்ளது. யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். இதில் முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு ரோல் ஒன்று உள்ளது. இதில் பாலிவுட் நடிகர் அபிஷேக் பச்சனை நடிக்க வைக்க பேசியுள்ளனர். அவரும் சம்மதித்து விட்டதாக சொல்கின்றார்கள். காஜல் அகர்வால் நாயகியாக நடித்துள்ள ஹிந்தி படம் தி இந்தியா ஸ்டோரி. ஸ்ரேயாஸ் தல்படே நாயகனாக நடித்துள்ளார். சேட்டன் ஆர்கே இயக்கியுள்ளார். இந்திய விவசாயத்தில் கலக்கப்படும் விஷம் என்பதுதான் படத்தின் மையக்கரு. தமிழ், ஹிந்தி மற்றும் தெலுங்கு மொழிகளில் வரும் ஜூலை 24 படம் வெளியாகிறது. இன்றைய பார்வையாளர்களுக்கு பொருத்தமான சிறந்த திரை வெளியீடாக இப்படம் இருக்கும் என்கிறார் இயக்குனர்.
பாடகி ஸ்வாகதா கிருஷ்ணன் அளித்த ஒரு பேட்டியில், நான் சினிமாவில் கஷ்டப்பட்டு பெற்ற இடத்தை விட்டு வர ஒரு இசையமைப்பாளர் தான் காரணம். அவரது பெயரை சொல்ல விரும்பவில்லை. 7 ஆண்டுகளுக்கு முன் அவர் தனது ஸ்டுடியோவில் என்னிடம் பாலியல் ரீதியாக தவறாக நடந்தார். அங்கே பல ரகசிய கேமரா வைத்திருந்தார். என்னை பற்றி தவறாக தகவல் பரப்பினார். இதுபோல பல பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டியுள்ளார். நான் புகார் அளிக்க தயாரான போது காலில் விழுந்து கெஞ்சினார். அவரால் சினிமாவே வேண்டாம் என ரிஷிகேஷில் செட்டில் ஆகி 6 ஆண்டுகளாக துணி வியாபாரம் செய்கிறேன் என்றவர் தனது குற்றச்சாட்டில் அந்த இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ், ஜிப்ரான், அனிருத், இமான் ஆகியோர் இல்லை என்றார். ஆதித்யா தர் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடித்து கடந்த ஆண்டு வெளியான துரந்தர் படம் உலகளவில் ரூபாய் 1300 கோடி வசூலை கடந்தது. தொடர்ந்து இதன் 2ஆம் பாகமும் வெளியாகி 1800 கோடி வசூலை கடந்துள்ளது. இந்நிலையில் துரந்தர் முதல் பாகத்தை ஜப்பானில் ஜூலை 10 வெளியிடுவதாக அறிவித்துள்ளனர். பாலிவுட்டின் பிரபல இயக்குநர் சஞ்சய் லீலா பன்சாலி அடுத்து தனுஷை வைத்து ஒரு படத்தை தயாரிக்க உள்ளார். இதை PS மித்ரன் இயக்குகிறாராம். காட்டின் பின்னணியில் நடக்கும் சரித்திர கதையாக உருவாகிறது. முதலில் இதில் ராம்சரனை நடிக்க வைக்க பேசி வந்தனர். அவர் வேறு படங்களில் பிஸியாக உள்ளதால் தனுஷிடம் பேசி சம்மதம் வாங்கியுள்ளனராம். கேது மோகன்தாஸ் இயக்கத்தில் யஷ், நயன்தாரா மற்றும் பலர் நடிப்பில் உருவாக்கியுள்ள படம் டாக்ஸிக் ஏற்கனவே மார்ச் 19 ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டு ஈரான் அமெரிக்க போர் பதற்றம் காரணமாக ஜூன் 4க்கு தள்ளி வைத்தனர். இப்போது அந்த தேதியிலும் படம் வெளியாகவில்லை. விரைவில் இன்னொரு நாளில் படம் ரிலீஸ் ஆகும் என தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைப்பதாக அறிவித்துள்ளனர்.